ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வாஸ்கோ ட காமா. இதை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஆர்ஜி கிருஷ்ணன், ரைட்டிங் ஆர்ஜி கிருஷ்ணன் தான். இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ ஆனந்தராஜ், கேஎஸ் ரவிக்குமார், அர்த்தனா பின்னு, மன்சூர் அலிகான், வெற்றிக்கிரண், பிரேம்குமார், வம்சி, ரெடின் கிங்ஸ்லி, முனிஷ்காந்த் முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு, நமோ நாராயணன், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து நகுல் வந்து ஹீரோ நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜி கிருஷ்ணன் பண்ணியிருக்காரு. மறுபடியும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். நான் எதை படம் பண்ணாலும் அது வந்து தமிழ் லாங்குவேஜில் நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ நீங்களும் பிடிச்சிருந்தா நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்லா வர வேண்டிய படம். காமெடி ஹைலைட் பண்ணி நிறைய வந்து டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆச்சாலின்றது தான். ஸோ ஒர்க் அவுட் ஆகியிருந்தால் இந்த படம் இன்னும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா ஒரு எல்லாருக்கும் நல்லது செய்கிற ஒரு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வாசுதேவன் வந்து அவர் வந்து போலீஸ் பிடிச்சிருவாங்க. அப்போ வந்து அவங்க அண்ணன் வந்து அதை காப்பாற்றுவார். மகாதேவன் வந்து அவர் பிரேம்குமார். அப்போ வந்து அடுத்த இதே பார்த்திங்கன்னா அவர் கையில் அடிபட்டிருக்கோம். யார் என்னன்னு கேட்டால் இது மாதிரி ஒருத்தன் கடிச்சிட்டான் அப்படின்னுவார். அதுக்கு அந்த சுண்டுவரில் அடிபட்டதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போகும்போது அவர் வந்து இறந்துருவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து காமெடி சீன் பார்த்தா அது சீரியஸாகவே இருந்தது. ஹாஸ்பிட்டலோட இது வந்து அவர் டைரக்டர் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. அது மாதிரி அனுபவம்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. இருந்தாலும் அது வந்து டாக்டருங்களாம் நிறைய பேர் உயிருக்காக காப்பாற்ற போராடுறாங்கன்றதும் ஒரு முக்கியமான விஷயம். சில சீன்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தது, ஒத்துக்க முடியாத மாதிரி இருந்தது. அப்புறம் காமெடி ட்ராக்காகவே படம் போச்சு. அப்புறம் இந்த வாசுதேவ் வந்து என்ன பார்த்திங்கன்னா இந்த அண்ணன் இறந்ததால் அவர் வந்து சென்னைக்கு வருவார். அப்போ முனிஷ்காந்தோட அவரோட மீன்ஸில் அவர் வந்து சென்னை வந்துடுவார். அப்போ வந்து அங்கே வந்து குடியிருப்பு வாசிகள்ன்ற மாதிரிலாம் வரும். ஸோ அங்கே வந்து வீடு தேடி அந்த இடத்துலாம் போவார். அது ஒரு மேன்ஷன் மாதிரியான ஒரு வீடுங்களாம். அப்போ இங்கே வந்து நன்மை தீமை அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் இவருக்கு வந்து அலைன்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது வந்து அந்த கல்யாணம் நின்றுடும். அப்போ அங்கே ஒரு சின்ன ட்ராஜடிலாம் நடக்கும். இந்த ஃபஸ்ட் ஆஃப் இது வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது, ஒத்துக்கிற மாதிரி இல்லாமல் இருந்தது. அப்புறம் வாஸ்கோ ட காமா அந்த நல்ல செய்கிற ஜெயிலுக்குள்ளே போவாங்க. இந்த ஸ்குவிட் கேமை வந்து அப்படியே பாசிட்டிவாக காட்டாமல் இருந்துச்சு. உள்ள நல்ல ட்ரைலாம் பண்ணியிருந்தாங்க. நிறைய காமெடி லைக் கேஎஸ் ரவிக்குமார் பண்ணுறது எல்லாமே வந்து நல்லா இருக்காமல் இருந்தாலும் அந்த படம் வந்து ரொம்ப செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. பட் நகுல் எவ்வளோ தான் வந்து இது பண்ணியிருந்தார், அதை வந்து மேனேஜ் பண்ணுறாரு. ஆனால் அது வந்து கடைசியில் வந்து ரொம்ப ஏற்றுக்கிற மாதிரி இல்லாமல் இருந்தது. ஸோ கொஞ்சம் பார்த்து திரைக்கதை பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அதில் அந்த ஜெயிலில் வர பிரச்சனைகளாக இருந்தால் செகண்ட் ஹாஃபு. ஸோ நீங்களும் பார்க்குறவங்க பார்த்து தேவைன்னா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.